ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ப்ளைவுட் கபோர்ட் ஒர்க் விசஸ் யூபிவிசி கபோர்ட் ஒர்க், அதாவது பிவிசி கபோர்ட் ஒர்க் விசஸ் ப்ளைவுட் கபோர்ட் ஒர்க் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நம்ம பேச போகிறோம். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தீங்கன்னா அலுமினியம் விண்டோஸ் விசஸ் யூபிவிசி விண்டோன்னு பேசியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிவிசி கபோர்ட் ஒர்க் விசஸ் ப்ளைவுட் கபோர்ட் ஒர்க். ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பிவிசி கபோர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிவிசியில் ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது சாதாரணமான ஒரு பிவிசி டோரு. ஸோ இந்த பிவிசி டோரில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு டிசைனு டோரா புஜ்ஜி மாதிரியோ இல்லை ஒரு கார்ட்டூன் மாதிரியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். பிவிசிக்குன்னா ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் அந்த யூஸ் பண்ணுறதுக்காக அந்த டோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதிலே கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனாக கொஞ்சம் திக்னஸ்ஸாக டென்சிட்டி அதிகமாக உள்ள பிவிசி கபோர்ட் ஒர்க்கு அப்டேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் மாடலில் இன்க்ரீஸ் லெவலில் கொஞ்சம் உங்களுக்கு பிவிசி இறக்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிவிசியில் பார்த்தீங்கன்னா பிவிசி பிளெயினாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டிசைனும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு ஆர்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பிளெயினாக டீக்குட் கலர்லேயே உங்களுக்கு பிவிசி டோர்ஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா ஷைனிங் அண்டு மேட் சீரியஸில் 2 டைப்பில் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிவிசி டோர்ஸை வீட்டுக்கு கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணலாம். ஸோ எப்படி கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணலான்னா, ஆல்ரெடி நீங்கள் கபோர்ட் மாதிரி விட்டுருந்தீங்க, லாஃப்ட் மாதிரி அடிச்சிருக்கான்ப்பா. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு பிவிசி பிவிசி லாஃப்ட் மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ இதை எனக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பிவிசியில் பண்ணிக்கலாம். பிவிசியில் பண்ணுறதுல உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும். இது எப்படி கம்மியாக வரும்னா, ப்ளைவுட் டென்சிட்டி கூட, ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் கூட, அதுக்கு மெட்டீரியலோட அமௌண்ட்டு அதிகம் வரும், அதுக்கு தேவையான எப்படி சொல்கிறது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக வரும். ஆனால் பிவிசிக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. பிவிசிக்கு மெட்டீரியலோட அமௌண்ட் கம்மியாக வரும். உங்களுக்கு பிவிசி காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகேவா? இப்போ பிவிசியில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கரையான் எஃபெக்ட் இருக்காது. பிவிசியில் பார்த்தீங்கன்னா கரையான் எஃபெக்ட் இருக்காது. பட்ஜெட்லேயே நம்ம பிவிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலர் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு பிவிசியில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை. பிவிசியில் எப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேமிலி எப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ எனக்கு ஒரு ஜாமானை நான் ஒரு மெட்டீரியலாக பிவிசி கபோர்டு மேலே வைக்கிறேன். ஸோ அந்த கபோர்டு லாக்கில் இருக்கணும். ஸோ எனக்கு அந்த வேறு ஏதாவது காக்ரோச் எதுவுமே உள்ளே போகக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிவிசியில் ஒரு கபோர்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவிசி டோரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸு கொஞ்சம் மஸ்ட்டு தேவைப்படும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா பிவிசி கபோர்டு ஒர்க்கு உங்களுக்கு பெட்டர். இந்த பிவிசி கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 350 வரைக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்ச்சஸ்னால் இப்போ நம்ம வீட்டுக்கு பேட்லாக் மாரி இன்ச்சஸ் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ச்சஸ் போடுவாங்க. இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்லேருந்து ஃபுல் இன்ச்சஸோடய வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிவிசி குவாலிட்டியாக இருக்கும். பிவிசியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் பிவிசி சஜெக்ட் பண்ணலாம். இப்போ ப்ளைவுட்டுக்கு போயிடுவோம். ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வாட்டர் ப்ரூஃப்னு 2 ப்ளைவுட் இருக்குது. இந்த கமர்ஷியல் ப்ளைவுட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 450லேருந்து 500க்குள்ளே வரும் இந்த கமர்ஷியல் ப்ளைவுடு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். ப்ளைவுட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் லாங் லைஃப் வரும். கபோர்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மெட்டீரியலில் கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் கூட நீங்கள் கபோர்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் கமர்ஷியல் ப்ளைவுட்டில் வரும். சரி, இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த கமர்ஷியல் ப்ளைவுட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் வருதுன்னா, வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் ரெகுலராக இருக்கும், கரையான் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த கமர்ஷியல் ப்ளைவில் விட வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் காஸ்ட் வைஸும் அதிகமாக இருக்கும். அதே சேம் டைம் உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் லாங் பீரியட் ஒர்க்கிங்லேயும் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் நல்லா இருக்கும். இந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் கமர்ஷியல் ப்ளைவுட்லேயும் மைக்கா உங்களுக்கு டிசைன்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மைக்கா உங்களுக்கு ஒரு கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு பிளைவுட் சூஸ் பண்ணுறேன், இந்த பிளைவுட்ல எனக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்ச கலரோ, இப்போ ஒயிட் கலரோ, ரெட் கலரோ, பிங்க் கலரோ, ஸோ சம்திங் உட்டன் கலரோ, உட்டனில் நிறையா பேட்டர்ன் இருக்குது. 1000, 2000, 3000, 4000 வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதிலோட கலர் சூஸ் பண்ணியோட நீங்கள் அந்த பிளைவுட்டில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிவிசியில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 டிசைனுக்குள்ளே தான் இருக்கும். டிசைனை விட கலருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அது வந்து அந்த கலருக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிவிசியில். பிளைவுட்டில் வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 4000 வரைக்கும் கலர்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது. மைக்காவோட டிசைன்ஸு உங்களுக்கு அதில் என்ன மைக்கா சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ணியோட நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிவிசிக்கும் பிளைவுட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிவிசி 300லேருந்து 350 வரைக்கும் வரும், இது ஃபிக்ஸிங் சார்ஜோட சேர்த்து. இதே வந்து ஒரு பிளைவுட் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் சார்ஜோட 450லேருந்து 500 வரைக்கும் 550 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் இன்டீரியர் பண்ணுறதுனால ஆல்ரெடி இருந்த ஃபீல்டில் இருந்ததுனால எங்கள் இன்டீரியர் ஷோரூமில் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா பிவிசிக்கு 350லேருந்து 400 வரைக்கும், பிளைவுட்டுக்கு வந்து 450லேருந்து 550 வரைக்குமே சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஷோரூமில். இப்போ உங்களுக்கு நீங்கள் கார்பெண்டர் என்ன ப்ரைஸ் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை சஜெக்ஷன் பண்ணுங்கள். பிவிசிக்கும் பிளைவுட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா பிவிசி ஒரு பர்டிகுலர் பட்ஜெட் அமௌண்ட் உள்ளது. பிவிசி வந்து நீங்கள் சஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னா நான் ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது வீக்லி இப்படி மந்த்லி ஒன்ஸு. ஸோ மெட்டீரியல் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணாமல் போட்டுருவோம்ப்பா, நான் திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பிவிசி பக்கம் போயிருங்க. இல்லைப்பா நான் ரெகுலராக வீக்லி 2 or 3 days வந்து நான் கபோர்டு ஓப்பன் பண்ணி மெட்டீரியல் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ரெகுலர் யூஸ் இருக்கும் அப்படின்னா பிளைவுட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பிவிசி பிளைவுட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ நிறையா போடுறேன். இன்டீரியரில் கிச்சன் ஒர்க்கில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அடுத்தது ஃபால் சீலிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அடுத்து வந்து மஸ்கிட்டோ விண்டோஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல்.